ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் வித்யா பேசுகிறேன். நான் வந்து இப்போது ரவா லட்டு பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப குயிக்காக ஒரு 15 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இது வந்து நான் கண்டென்ஸ்டு மில்க் வச்சு செய்ய போகிறேன். ஸோ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/4 கப் நெய் ஊற்றிக்கலாம். நெய் கொஞ்சம் சூடான உடனே அதில் வந்து முந்திரி பருப்பு, அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது திராட்சை போட்டுக்கலாம். முந்திரியும் திராட்சையும் வறுத்தாச்சு. இதுலேயே வந்து நான் 1 கப் ரவை போடுறேன். போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ வந்து 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிக்கலாம். அதாவது 1 கப் ரவைக்கு 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க், இதுதான் ரேஷியோ. கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை. நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டாலே போதும், ரெடி ஆகிடும். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா திரண்டு வருது பாருங்கள். எல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி வரும். இதை வந்து ஒரு பவுலில் கொட்டிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா உருண்டை பிடிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பண்ணாதான், ரொம்ப ஆறிடுச்சுன்னா பிடிக்க வராது. இது கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே கெட்டியாயிடும். ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதும் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.